ஹாய் காய்ஸ், சண்டே ஈவினிங் காளான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. சரி, வீட்டிலையே காளான் செய்யலாமேன்னு ஒரு 1/2 கிலோ முட்டைக்கோஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் அந்த துருவின முட்டைக்கோஸ், ஒரு சின்ன கப்பில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். தேவைப்பட்டால் லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். வடை மாதிரி தட்டையாக எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. அது அப்படியே சாப்பிட்டாலும் முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோள மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி அது கூடவே சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பொரித்து வச்சுருந்த அந்த முட்டைக்கோசையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான ரோட் சைடு காளான் ரெடி ஆயிடுச்சு.